Good morning. Good morning. It's a great joy to be back here one more time. மீண்டுமாக இங்கே வந்து நிற்கிறதிலே சந்தோஷமுடையவனாக இருக்கிறேன். I hope you recollect the theme verse for this camp. இந்த முகாமுக்கான இந்த கருப்பொருள் வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். The word of God says you are the salt of the earth and the light of the world. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். And that other people must see your good works and praise the Lord. மற்றவர்கள் உங்களை காணும்போது அவர்கள் உங்களை கண்டு உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். So let us summarize what we discussed till now. நாம் இதுவரைக்குமாக நாம் பேசிக் கொண்டிருந்த விஷயத்தை நாம் சற்று சுருக்கமாக பார்க்கலாம். In the introductory section, நாம் நம்முடைய அந்த அறிமுக செய்தியிலே, because in that Proverbs we discussed that you can make plans without the fear of God. ஏனென்றால் அந்த நீதிமொழிகள் வசனங்களிலே நாம் படித்தோம், நீங்கள் தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற, If you don't have the fear of God, you will think that you are right. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இல்லை என்றால் நீங்கள் செய்கிறது தான் சரி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். And if you don't have the fear of God, you will misunderstand your enemies. உங்களுக்கு கர்த்தருக்கு ஏற்ற பயம் இல்லை என்றால் நீங்கள் உங்கள் சத்துருக்களை தவறாக புரிந்து கொள்வீர்கள். Therefore, fear of God is very important for your good works to take place. ஆகவே உங்களுடைய நற்கிரியைகள் நீங்கள் செய்கிறதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிகவும் முக்கியம். So this is what we discussed in the first message. நம்முடைய முதல் செய்தியிலே இதை நாம் பேசிக் கொண்டிருந்தோம். The relationship between faith and works. நம்முடைய விசுவாசத்திற்கும் நற்கிரியைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம். In the second message, இரண்டாவது செய்தியிலே we discussed one thing. நாம் இன்னொரு விஷயத்தை நாம் பேசினோம். What does God wants others to see in you? உங்களிடத்தில் தேவன் மற்றவர்கள் எதை காணும்படி விரும்புகிறார்? And we discussed from the Bible saying that God wants others to see your character. நாம் வேதத்திலிருந்து நாம் அதை தியானித்தோம். மற்றவர்கள் உங்களிடத்திலிருந்து உங்களுடைய குணாதிசயங்களை பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Because without character, good works are useless. காரணம் அந்த குணாதிசயங்கள் இல்லாமல் நற்கிரியைகளுக்கு எந்த பயனும் இல்லை. So God wants us to do good works, but that good works should come out of good character. நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதே நேரத்தில் அந்த நற்கிரியைகள் நற்குணாதிசயங்கள் மூலமாக அது வெளிப்பட வேண்டும். So first we finished the relationship between faith and works. ஆகவே முதலாவது விசுவாசத்திற்கும் நற்கிரியைகளுக்கும் உரிய அந்த தொடர்பை நாம் பார்த்தோம். And then we concluded with the question that are you really saved? அதற்கு அப்புறமாக ஒரு கேள்வியோடு கூட நாம் முடித்தோம், உண்மையிலேயே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவரா என்று. Then we concluded that character is what God wants others to see as you do good works. அடுத்து நாம் படித்த விஷயம், நாம் நற்கிரியைகளை செய்யும்போது தேவன் விரும்பக்கூடிய ஒரு காரியம் நமக்கு நற்குணாதிசயங்கள் வேண்டும் என்று. Today we are going to see the third aspect. இன்றைக்கு நாம் மூன்றாவது அம்சத்தை நாம் பார்க்க போகிறோம். Our temptation to show good works. நாம் நற்கிரியைகளை நாம் காட்டுவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த சோதனை. Sometimes we want to show that we are good person to get attention to ourselves. நாம் சில நேரத்திலே நாம் நல்லவர்கள் என்பதை காண்பிப்பதற்காகவும் நம்மேல் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் சில காரியங்களை நாம் வெளியே காட்ட விரும்புகிறோம். Facebook and WhatsApp are full of good works. Facebookலயும் WhatsAppலயும் முழுவதுமாக நற்கிரியைகளாக நிறைந்திருக்கும். The question is, why do you want others to see your good works? கேள்வி என்னவென்றால், மற்றவர்கள் ஏன் உங்களுடைய நற்கிரியைகளை காண வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? Is not God seeing your good works enough? உங்களுடைய நற்கிரியைகளை போதுமான அளவிற்கு தேவன் பார்க்கவில்லையா? It has its advantages if you post it in Facebook or WhatsApp. நீங்கள் Facebookலயோ WhatsAppலயோ போடுவதன் மூலமாக அதற்கென சில பயன்கள் உண்டு. That means we can coordinate better. அதனுடைய அர்த்தம் நம்மால் இன்னும் சற்று மேன்மையாக நாம் ஒருங்கிணைத்து செல்ல முடியும். And we can organize better and we can manage ourselves better. நாம் இன்னும் சற்று கூடுதலாக ஒருங்கிணைத்துக் கொள்ள முடியும். The intention behind is to get attention to you. நம்முடைய நற்கிரியைகளை நாம் கவனத்தை இன்று இருந்தால் பாவமாக இருக்கிறது. Paul also wrote letters to churches saying, I am coming.
பவுலும் கூட சபைகளுக்கு கடிதம் எழுதுகிறார், நான் வருகிறேன் என்று சொல்லி. Paul in letters said so many things. பவுல் தன்னுடைய கடிதத்திலே அநேக விஷயங்களை சொல்லுகிறார். That was his WhatsApp. அது அவருடைய வாட்ஸ்அப்பாக நாம் எடுக்கலாம். So nothing wrong in communicating. ஆகவே நாம் அந்த தகவல்களை நாம் சொல்வதிலே எந்த தவறும் இல்லை. But if your intention is to show off, ஆனால் உங்களுடைய நோக்கம் நான் காட்டுவதற்கு என்று இருக்குமேயானால், then we have to be very careful. அப்படி இருந்தால் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். So today we're going to start with that challenge or the temptation. இன்றைக்கு அப்படி நமக்கு வரும் நாம் காட்ட வேண்டும் என்று வருகிற சோதனை குறித்து நாம் பார்க்கலாம். What we need is wisdom to handle our good works. நம்முடைய நற்கிரியைகளை நாம் கையாளுவதற்கு நமக்கு சற்று ஞானம் அவசியமாக இருக்கிறது. So we will start with that and move to Matthew chapter 5 and 23. நாம் அந்த விஷயத்தை நாம் பேச துவங்கும் போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் பார்க்கலாம். Turn with me to Proverbs chapter 26. நீதிமொழிகள் 26. We'll start there. நாம் துவங்கலாம். Proverbs chapter 26. நீதிமொழிகள் 26வது அதிகாரம். Our aim is to point out the fact that unless and until you have the wisdom from God, you will not be able to handle your good works. நாம் இங்கே இன்றைக்கு சொல்ல வருகிற முக்கியமான கருத்து என்னவென்றால், நம்முடைய நற்கிரியைகளை நாம் மற்றவர்களுக்கு காட்டும்போது குறிப்பான அந்த ஞானம் இல்லை என்றால் நம்மால் சரியாக அதை நாம் மேலாண்மை செய்ய முடியாது. Please read verse 4. தயவு செய்து 4வது வசனத்தை வாசியுங்கள். மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீ அவனையும் அவனை போலாவாய். So it is a wise saying that says, don't answer a foolish or unspiritual person according to his foolishness, otherwise you will become like him. இங்கே இவ்விதமாக வாசிக்கிறோம், நீ ஒரு மூடனுக்கு மதியீனனுக்கு அவனுடைய மதியீனத்தின்படி நீ பதில் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் நீயும் அவனை போல் மாறிவிடுவாய் என்று. If somebody calls you fool, don't call you double fool. இங்கே யாராவது உங்களை முட்டாள் என்று அழைத்தால் நீ 2 மடங்கு முட்டாள் என்று நீங்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாது. There is no point in fighting like that. அப்படிப்பட்ட நிலைமையிலே சண்டை போடுகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. But now read verse 5. ஆனால் இப்பொழுது 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். It says you must answer a foolish man according to his foolishness, otherwise he will think he is wise. இங்கே நீ ஒரு மூடனுக்கு அவனுடைய மூடத்தனத்தின்படியே நீ பதில் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் அவன் நினைத்துக் கொள்வான் தான் பெரிய ஞானி என்று. So how should we speak? அப்படியானால் நாம் எப்படி பேச வேண்டும்? Verse 4 says don't speak. அங்கே 4ஆம் வசனம் சொல்கிறது நீ பதில் சொல்லு என்று. Verse 5 says speak. அங்கே பதில் சொல்லாதே என்ற 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 5ஆம் வசனத்தில் பதில் சொல்லு என்று இருக்கிறது. What matters is you need to have the wisdom to decide when to speak and when not to speak. ஆகவே இங்கே நமக்கு இதனால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், நாம் எப்பொழுது பேச வேண்டும் எப்பொழுது பேசக்கூடாது என்று ஞானம் வேண்டும். God is not against speaking. தேவன் பேசுவதற்கு எதிரானவர் அல்ல. God is not only supporting silence. அங்கே எப்பொழுதுமே மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை மாத்திரமே ஆதரிக்கிறவர் அல்ல தேவன். We think that good works means always keeping quiet. நாம் நினைக்கிறோம் நற்கிரியைகள் என்று சொன்னால் எப்பொழுதுமே அமைதலாக இருப்பது என்று. So we have our own imagination of what ஒரு நற்கிரியைகள் என்றால் என்ன. But God wants you to follow the instructions from the Bible. ஆனால் வேதத்திலிருந்து அறிவுரைகளை பின்பற்றும்படிக்கு தான் தேவன் விரும்புகிறார். So this example shows that you need wisdom when to do a good work and when not to do a good work. ஆகவே இந்த வசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறது நமக்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது, எப்பொழுது நற்கிரியைகளை செய்ய வேண்டும் எப்பொழுது செய்யக்கூடாது என்று. Because good works are good, no doubt about it. காரணம் நற்கிரியைகள் நல்லதுதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. Sometimes you should know when to speak. சில நேரத்திலே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் எப்பொழுது பேச வேண்டும் என்று. Sometimes you need to know when to keep quiet. சில நேரத்திலே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் எப்பொழுது நீங்கள் அமைதலாக இருக்க வேண்டும் என்று. So this wisdom is very important as we discuss
today's topic. இன்றைக்குரிய இந்த தலைப்பை குறித்து நாம் பேசும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட ஞானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. By people in doing good works. நற்கிரியைகளை செய்யும்போது ஜனங்கள் சந்தித்த சில சவால்களை நாம் ஆதாரமாக வைத்து இன்றைக்கு நாம் பேச போகிறோம். The challenge is they want to show to other people the good works in a way for selfish gain. அவர்களுக்கு இருந்த அந்த சவால், அவர்கள் தாங்கள் நற்கிரியைகளை செய்யும் போது தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக மற்றவர்கள் அதை காண வேண்டும் என்று சில முயற்சிகளை எடுத்தார்கள். And when people see that kind of good works, அப்படிப்பட்ட நற்கிரியைகளை ஜனங்கள் காணும்போது people will say praise the Lord. ஜனங்கள் சொல்வார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று. But ஆனால் God will judge the person who is acting like that. எப்படி அந்த நபர் அவன் நடித்து கொண்டிருக்கிறார் என்று தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். Very important. மிக முக்கியம். If you show other people your good works just to get attention, உங்களுக்கு உங்கள் பேரிலே ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக மட்டுமே நீங்கள் நற்கிரியைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டிக் கொண்டிருந்தால் people might not know that. ஜனங்களுக்கு ஒருவேளை அது தெரியாது. They will still see your good works. அவர்கள் இன்னும் உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். But ஆனால் God will judge you. தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பார். In the Bible there's a group of people who did just like that. வேதத்திலே அப்படிப்பட்ட சில நபர்கள் இருந்தார்கள். அவர்கள் இப்படிதான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். They are called as Pharisees. அவர்கள் பரிசேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். Pharisees' greatest problem was they wanted all the good works to be shown to people so that they will praise the Pharisees. இந்த பரிசேயர்களுக்கு இருந்த அந்த பிரச்சனை என்னவென்றால் எப்பொழுதுமே ஜனங்கள் தங்களுடைய நற்கிரியைகளை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். காரணம், அவர்கள் அந்த ஜனங்கள் அவர்களை பரிசேயர்களை அவர்கள் போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்கிறதற்காக அப்படி செய்தார்கள். So coming back to Matthew chapter 5. நாம் மீண்டுமாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்திற்கு வரலாம். So from Proverbs 26 we talked about wisdom. We are coming to Matthew chapter 5. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஞானத்தை பற்றி நாம் பேசினோம். இப்பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரலாம். Matthew chapter 5 verse 20. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். It says unless and until your right actions exceed the right actions of Pharisees, you will never ever enter the kingdom of God. உங்களுடைய நற்கிரியைகள் அந்த பரிசேயர்கள் செய்கிற அந்த நற்கிரியைகளை காட்டிலும் அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள். Good works are important. நற்கிரியைகள் மிக முக்கியம். But it is not what gives you salvation. ஆனால் அது ஒருபோது உங்களுக்கு ரட்சிப்பு. Should be more than the righteousness of Pharisees. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய நீதி பரிசேயர்கள் அவர்களுடைய நீதியை காட்டிலும் மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்று. Why did Jesus say like that? ஏன் இயேசு அவ்விதமாக சொன்னார்? One whole chapter dedicated to that problem. அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பேசுவதற்கென ஒரு முழு அதிகாரமே காலையிலே அந்த அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். Good works which irritates God. அதாவது தேவனுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய நற்கிரியைகள். Those are good works. அவைகள் எல்லாம் நற்கிரியைகள் தான். But people who do it, they want attention. ஆனால் அதை செய்கிறவர்கள் அவர்கள் தங்களுக்கென அவர்கள் கவனத்தை ஈர்க்க விரும்பினார்கள். And people will see those good works and still praise the Lord. அதை பார்க்கக்கூடிய ஜனங்கள் இன்னும் அதை பார்த்து கர்த்தரை துதிப்பார்கள். But God will judge the person doing the good work. ஆனால் அப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்பவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். Turn with me to Matthew chapter 23. என்னோடு கூட மத்தேயு 23வது அதிகாரத்திற்கு திருப்புங்கள். We will cover this chapter in this session. நாம் இந்த அதிகாரத்தை இந்த செய்தியின் போது நாம் பார்க்கலாம். So what is our main point? நம்முடைய முக்கிய குறிப்பு என்ன? If your intention is to show good works for attention, உங்களுடைய நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறதற்கு உங்கள் பேரிலே கவனம் வர வேண்டும் என்கிறதற்காக நீங்கள் செய்தால் God will judge you. தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பார். But people will not know that. ஆனால் ஜனங்களுக்கு அது ஒருபோதும் தெரியாது. They will still see your good works and maybe praise the Lord. அவர்கள் இன்னும் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு தேவனை துதிப்பார்கள். So let us read. நாம் ஒவ்வொரு Okay, he's saying that scribes and Pharisees
sit in Moses' seat. மோசேயினுடைய ஆசனத்தில் வேதபாரகரும் பரிசேயரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். Meaning, அதனுடைய அர்த்தம் they are the ones who are teaching the Bible doctrines of Moses very authoritatively. அவர்கள்தான் மோசேயினுடைய அந்த நியாயப்பிரமாணங்களை அவர்கள் மிக அதிகாரத்தோடு கூட ஜனங்களுக்கு அவர்கள் கற்பித்துக் கொண்டிருந்தார்கள். Jesus accepted that Pharisees are doing such a good thing. அப்படிப்பட்ட நற்கிரியைகளை பரிசேயர்கள் செய்தார்கள் என்றும் இயேசு ஒத்துக்கொண்டார். But there was a problem. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. That problem was in verse 3. அந்த பிரச்சனை 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். That is a problem with good works. அதுதான் நற்கிரியைகள் செய்கிறதில் இருக்கும் பிரச்சனை. It says, விதமாக சொல்கிறது, if Pharisees teach you doctrine, உங்களுக்கு பரிசேயர்கள் உபதேசத்தை சொல்லிக் கொடுத்தால், Jesus says you accept it, it is correct. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் செய்யுங்கள், அது நல்லது, சரியானது. Because they have been studying this doctrine for many years, and if they advise you, it is correct. காரணம் அவர்கள் இந்த உபதேசத்தை அநேக ஆண்டுகளாக படித்து வருகிறார்கள், ஆகவே அவர்கள் அதை சொன்னால் அது சரியானதுதான். But don't do according to their works. ஆனால் அவர்களுடைய செய்கையின்படி நீங்கள் செய்யாதீர்கள். That means what these teachers are doing, you don't do it. அதனுடைய அர்த்தம் இந்த போதகர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யாதீர்கள். Why? ஏன்? Jesus says, for they say and do not do. இயேசு சொல்லுகிறார், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். The good works of Pharisees. இந்த பரிசேயர்களுடைய நற்கிரியைகளில் இருந்த பிரச்சனை அதுதான். They will teach the doctrine Bible very well. அவர்கள் வேதாகமத்தை அல்லது உபதேசத்தை நன்கு போதிப்பார்கள். But they will not practice according to it. ஆனால் அதின்படி அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். So Jesus said, ஆகவே இயேசு சொன்னார், don't follow what they are doing. அவர்கள் செய்கிறதின்படி நீங்கள் செய்யாதீர்கள். If they explain from the Bible, you listen to them. அவர்கள் வேதத்திலிருந்து விளக்கி சொன்னால் அவர்களுக்கு செவி கொடுங்கள். Most of the time, this is what happens in most of our lives. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே இதுதான் அநேக முறை நடக்கிறது. What do we do? Like we have a doctrine that says God is everywhere. பாருங்கள், But when we are about to do a sin, what do we do? ஆனால் நாம் ஒரு பாவம் செய்யும் முன்பாக நாம் என்ன செய்கிறோம்? We will look this way and that way to make sure nobody is here. நாம் இங்கும் அங்கும் பார்த்துவிட்டு ஒருவரும் இல்லை என்பதை நிச்சயித்துக் கொள்கிறோம். But we believe that God is everywhere. ஆனால் நமக்கு விசுவாசம் உண்டு, தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று. But at that point, we simply don't accept that God is here. Or if God sees also no problem, He will adjust. ஆனால் அந்த நேரத்திலே நமக்கு அதை பற்றி எல்லாம் ஒரு அக்கறையும் இல்லை, அப்படியே தேவன் பார்த்தாலும் அவர் அதை பொறுத்துக் கொள்வார் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். In Jonah chapter 4, யோனா 4வது அதிகாரத்தில் Jonah got very angry at God. யோனாவுக்கு தேவன் பேரிலே மிகப்பெரிய கோபம் வந்தது. Because Jonah preached that Nineveh will be destroyed, but God did not destroy Nineveh. காரணம், யோனா நினிவே தேவனால் அழிக்கப்படும் என்று பிரசங்கித்தார், ஆனால் தேவன் நினிவேயை அழித்து போடவில்லை. So Jonah got very angry. ஆகவே யோனாவுக்கு மிகவும் கோபம் வந்தது. God asked Jonah, அப்பொழுது தேவன் யோனாவை பார்த்து கேட்டார், is it right for you to get angry at me? என்னிடத்திலே நீ இவ்விதமாக கோபித்துக் கொள்வது சரியா? Jonah said, யோனா சொன்னார், even unto death. நான் மரணம் வரைக்கும் அப்படித்தான் இருப்பேன். He said, I know that you are a merciful God, you are a good God, but I am angry at you even to death. நீர் மிகவும் நல்லவர் என்றும் நீர் இரக்கமுள்ளவர் என்றும் எனக்கு தெரியும், ஆகவே என்னுடைய மரணம் மட்டும் நான் இவ்விதமாக கோபமாக இருப்பேன் என்று சொன்னார். So what that shows is this: many times we believe the right thing but do the wrong thing. ஆனால் இது எதை காட்டுகிறது என்றால், நாம் அநேக நேரத்திலே சரியான விஷயம் என்னவென்பதை நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஆனாலும் கூட தவறான காரியங்களை நாம் செய்கிறோம். Pharisees had that problem. பரிசேயர்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. Turn to verse 4. 4ஆம் வசனத்திற்கு வாருங்கள். It says, நாம் விதமாக வாசிக்கிறோம், சுமர்ப்பதற்கர்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். What that means is, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், Pharisees will say, because we believe this doctrine, we must do this, we must do that, we must do this good work, we must do that good work, but they will never ever do even one.
இந்த பரிசேயர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றால், இதுதான் நல்ல விஷயம், இதுதான் நல்ல காரியம், இதை நாம் செய்ய வேண்டும், அந்த நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்கள் ஒரு சிறிய நற்கிரியை கூட செய்ய மாட்டார்கள். That's a problem, like like when election comes, people make lot of promises but they will never deliver. நம்முடைய அந்த தேர்தல் காலகட்டத்தின் போது அநேக வாக்குறுதிகளை ஜனங்கள் கொடுப்பார்கள், ஆனால் ஒன்றையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதை போன்றதே Many years ago, near the place where I stay, government approved I think 5 parks. Children's park. நாங்கள் இப்பொழுது வசித்துக் கொண்டிருக்கிற அந்த இடத்திலே அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அரசாங்கம் இப்படி ஒரு வாக்குறுதி அளித்தது, 5 சிறுவர் பூங்கா நாங்கள் அமைத்துக் கொடுப்போம் என்று. So one day we got outside and we saw a new park across the road. ஒரு நாள் நாங்கள் காலையில் எழுந்து நாங்கள் பார்த்தபோது அந்த ரோட்டிற்கு அந்த பக்கம் ஒரு புதிய ஒரு பூங்கா அவர்கள் அமைத்துக் கொடுத்திருந்தார்கள். And everybody is taking photo and to be put in newspaper. எல்லாரும் போட்டோவை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த செய்தித்தாளிலே போடுவதற்காக. After 2 hours the park disappeared. அந்த 2 மணி நேரம் கழிச்சு அந்த பார்க்கை காணவில்லை. They took the same thing and put it in somewhere else. அவர்கள் அதே பார்க்குடைய பொருட்களை எடுத்து இன்னொரு இடத்திலே எல்லாம் பொருத்தினார்கள். Many times this is how we do good work. அநேக நேரத்திலே நாம் நற்கிரியைகளை செய்கிறது இப்படித்தான். There is no consistency. நம்மிடத்திலே எந்த ஒரு சீரான தன்மையும் இல்லை. We say good works but we will never do. நாம் நற்கிரியைகள் என்று சொல்லிக் கொண்டுதான் இருப்போம், ஆனால் ஒருபோதும் செய்ய மாட்டோம். And Jesus makes a conclusion in verse 5. 5ஆம் வசனத்தில் தேவன் முடிவுரையாக இப்படி சொல்கிறார், தங்கள் கிரியைகளில் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். Yes, that is the conclusion which Jesus said about Pharisees. இந்த பரிசேயர்களை குறித்து இயேசு முடிவாக சொன்னது இதுதான். They do all these things so that other people will see it. இவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறதற்கு காரணம் மற்ற மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக. Now that is a wrong way of doing good works. இந்த நற்கிரியைகளை செய்கிறதற்கு இது ஒரு தவறான ஒரு வழியாகும். Here also people will see good works. இங்கேயும் கூட ஜனங்கள் நற்கிரியைகளை காண்பார்கள். And they might even praise God. அவர்கள் ஒருவேளை தேவனை துதிப்பார்கள். But God will judge the Pharisees. ஆனால் இந்த பரிசேயர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். So let us look at few things they do in the name of good works, but God is very angry. அவர்கள் நற்கிரியைகள் என்ற பெயரில் செய்யும் சில செய்கைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம், ஆனால் தேவன் அதிலே பிரியமாயில்லை, அவர் கோபமாக இருக்கிறார். We will read from the second part of verse 5. நாம் 5ஆம் வசனத்தில் 2வது பகுதியிலிருந்து இப்பொழுது நாம் வாசிக்கலாம். தங்கள் காப்பு நாட்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி. Meaning that in the Old Testament they could put some scrolls on their forehead or tie a thread on the garment. They make it extra long so that others would know. பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களிலே அவர்கள் சில சுருள்களை அவர்கள் தங்களுடைய நெற்றிகளிலே கட்டிக்கொள்ளவும் தங்களுடைய வஸ்திரங்களின் தொங்கலை அவர்கள் வைத்துக் கொள்ளவும் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் அதை சற்று அதனுடைய நீளத்தை மிகவும் பெரிதாக்கி காட்ட விரும்பினார்கள். Verse 6, they love the best places in the feast. 6ஆம் வசனம், விருந்துகளில் முதன்மையான இடங்களை அவர்கள் நாடுவார்கள். The best seats in the synagogue. ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களை விரும்புவார்கள். They like to be greeted in the marketplaces, others to call them teachers. அவர்கள் மற்றவர்கள் இவர்களை போதகர் என்று அழைக்க விரும்புவார்கள். So these are good works done by Pharisees so that they will get something from other people. இங்கே இவைகளெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய சில நற்காரியங்கள், ஆனால் மற்றவர்கள் இவர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கும் என்கிறதற்காக அவர்கள் செய்கிறார்கள். So if you are doing good works to get something from people, ஜனங்களிடத்திலிருந்து தங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்கிறதற்காக நற்கிரியைகளை செய்தால், then that good works will not be accepted by God. And God will judge your good works. அப்படிப்பட்ட நற்கிரியைகளை தேவன் அங்கீகரிக்க மாட்டார், தேவன் அவைகளை நியாயம் தீர்ப்பார். So there is a solution proposed by Jesus how to control your good works. உங்களுடைய நற்கிரியைகளை எவ்விதமாக நீங்கள் கட்டுப்பாட்டுடன் செய்ய வேண்டும் என்று தேவன் ஒரு அறிவுரையை இங்கே வழங்குகிறார். That solution is in verse 11. அந்த தீர்வு 11ஆம் வசனத்தில் இருக்கிறது. It says, he who is greatest among you shall be your servant.
உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். And whoever exalts himself will be humbled, and he who humbles will be exalted. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். What that means is, if you want your good works to be properly recognized by God, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய நற்கிரியைகளை தேவன் மிக சரியாக அவர் அங்கீகரிக்க வேண்டுமானால் you need to have humility. உங்களுக்கு தாழ்மை அவசியம். If you want to have a degree recognized by others, you need to have a UGC recognized degree. உங்களுடைய பட்டப்படிப்பை மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டுமானால் அந்த அங்கீகரிக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் UGC என்று சொல்லக்கூடிய அவர்கள் அங்கீகரித்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். In the same way, if you want good works to be accepted by God, அதே போல உங்களுடைய நற்கிரியைகளை தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் you need to be humble. நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Verse 11 says, if you want to be greatest, you shall be the servant of all. 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீங்கள் பெரியவனாய் இருக்க விரும்பினால் நீங்கள் ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். What that means is, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் Pharisees did all these things for one thing. பரிசேயர்கள் இவை எல்லாவற்றையும் செய்ததற்கு ஒரு காரணம் இருந்தது. They wanted all people to see. For what? மற்றவர்கள் எல்லாரும் இவர்களை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் செய்தார்கள். எதற்காக? Why do they want everyone to see? ஏன் எல்லாருமே பார்க்கும்படி அவர்கள் விரும்பினார்கள்? Because they wanted attention and glory and not God. காரணம் அவர்கள் தங்களுக்கென தங்கள் பேரிலே கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றும் தேவனுக்கு மகிமை சேர்க்காமலும் அவர்கள் செய்தார்கள். So God sees such good works as a sign of pride. அப்பேற்பட்ட நற்கிரியைகளை தேவன் அவர்களுடைய பெருமையின் அடையாளமாக பார்க்கிறார். So if your good work is to show people, then God என்கிறதற்காக செய்தால் தேவன் உங்களை நியாயம் தீர்க்கிறார். So let us continue reading chapter 23. தொடர்ந்து நாம் 23ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை பார்க்கலாம். And let us see how Jesus is trying to judge the Pharisees. இந்த பரிசேயர்களை ஆண்டவர் எவ்விதமாக நியாயம் தீர்க்கிறார் என்று நாம் பார்க்கலாம். From verse 13 onwards, Jesus is telling what is the problem with their good works. 13ஆம் வசனத்திலிருந்து இந்த இப்படிப்பட்ட நற்கிரியைகள் செய்கிறதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். Verse 13. 13ஆம் வசனம், Woe to you, scribes and Pharisees and hypocrites. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. What that means is, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், when you don't have humility while doing good works, நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்போது உங்களுக்கு தாழ்மை இல்லை என்றால், and when you want others to see, மற்றவர்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், Bible says you are a hypocrite. வேதம் சொல்லுகிறது நீங்கள் மாயக்காரர். And then he says, அதற்கு அப்புறம் அவர் சொல்லுகிறார், verse 14, 14ஆம் வசனம், Woe to you, scribes and Pharisees and hypocrites, you devour widows' houses in a pretense of making long prayers. Therefore, you will receive greater condemnation. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். Prayer is not a problem. ஜெபத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. Long prayer is not a problem. நீண்ட ஜெபம் செய்வதிலும் பிரச்சனை இல்லை. If it comes from a humble heart or a heart with character. அந்த நல்ல குணாதிசயத்தோடும் நல்ல தாழ்மையான இருதயத்திலிருந்தும் வரக்கூடிய ஜெபம் இருந்தால் பரவாயில்லை. But if you purposefully make long prayers to impress people, ஆனால் ஜனங்களிடத்திலே நல்ல பேர் எடுப்பதற்காகவே நீண்ட ஜெபத்தை நீங்கள் செய்தால், then that is not a good work recognized by God. ஆனால் அப்படி செய்யும்போது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட நற்கிரியையாக அது இருக்காது. Now, sometimes we preach through prayer. சில நேரத்திலே நாம் ஜெபத்திலே பிரசங்கம் பண்ணுகிறோம். Point number 1, point number 2, point number 3. We pray. That's not how we talk to God. அங்கே குறிப்பு 1, 2, 3 என்று சொல்லி அப்படி நாம் தேவனிடத்திலே பேச முடியாது. Sometimes we give God a Bible study in prayer. சில நேரத்திலே தேவனுக்கே நாம் ஜெபத்தின் போது நாம் வேத பாடம் எடுப்போம். Lord, you know in Genesis 3:6 it is like that. ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆதியாகமம் 3:6 இப்படி இருக்கிறது. Sometimes we command God in prayer. சில நேரத்திலே ஆண்டவருக்கு கட்டளை கொடுப்போம் ஜெபத்தின் போது. God, you send people to Bihar. ஆண்டவரே நீர் பீகாருக்கு ஆட்களை அனுப்பும். We have all kinds of imagination about prayer. நமக்கு ஜெபத்தை பற்றின இப்படி अनेक கற்பனைகள் உண்டு. Prayer is a good work. இங்கே ஜெபம் செய்வது
நற்கிரியைதான். But if you pray to show other people, ஆனால் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்தால் then God will judge that prayer. தேவன் அப்படிப்பட்ட ஜெபத்தை நியாயம் தீர்ப்பார். Because it is not coming from humility. காரணம் அப்படிப்பட்ட காரியம் தாழ்மையின் வெளிப்பாடாக வரவில்லை. The verse says you will receive greater condemnation. வேதம் சொல்லுகிறது அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள். Verse 15. 15வது வசனம். Woe to you, scribes and Pharisees and hypocrites! You travel land and sea to win one proselyte and makes him twice the son of hell as yourself. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். Here is another good work done by Pharisee. இங்கே இந்த பரிசேயர்களால் செய்யப்பட்ட மற்றும் ஒரு நற்கிரியை, But God didn't like it. ஆனால் தேவனுக்கு அதில் பிரியமாயில்லை. They travel far and wide in ships and boats and horses to share about Jesus Christ or their faith. அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை குறித்து அவர்கள் உலகெங்கும் சொல்வதற்காக அவர்கள் சமுத்திரத்திலும் அவர்கள் கப்பல்களிலும் படகுகளிலும் குதிரைகளிலும் பயணிக்கிறார்கள். In fact, they didn't believe in Jesus Christ as Messiah, but whatever their faith, they go far and wide to make somebody a Jew. அவர்கள் சொல்ல போனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனாலும் கூட தங்கள் யூதர்கள் என்று தேவனை குறித்து இங்கும் அங்குமாக போய் சொல்கிறதற்காக சென்றார்கள். It becomes a public information. Oh, that Pharisees, they are traveling today to Greek to win somebody. அங்கே ஆனால் இது பொதுவான செய்தியாக எல்லாருக்கும் அது பரவி கொண்டிருந்தது. காரணம் அந்த பரிசேயன் இப்பொழுது கிரேக்க நாட்டிற்கு அவன் இதை அறிவிக்கும்படி சென்றிருக்கிறார் என்ற விஷயம் எல்லாம். And if somebody accepts their message and become a Jew, அங்கே அப்படி யாராவது இவர்கள் செய்தியை கேட்டு ஒரு யூதனாக மாறினால், then they will make sure that they will add more commands for that man to keep. அந்த மனுஷன் இன்னும் கைக்கொள்வதற்கு இன்னும் அதிகமான கட்டளைகளை அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு இவர்கள் கொடுத்து விடுவார்கள். There are certain things which God doesn't tell us to do. அங்கே சில விஷயங்களை தேவன் நாம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளவே இல்லை. But sometimes we force people to do it. ஆனால் சில நேரத்திலே ஜனங்கள் அதை செய்கிறதற்கு நாம் வற்புறுத்துகிறோம். We say it is good. நாம் நினைக்கிறோம் இது நல்லது. It is good, no problem. அது நல்லதுதான், பிரச்சனை இல்லை. But if it comes from a selfish heart, and if it is to show people, then there is judgment. ஆனால் அது சுயநலமுள்ள இருதயத்திலிருந்து அது மற்றவர்களுக்கு நம்மை காட்ட வேண்டும் என்று வெளியே வருமானால் அது நல்லதல்ல. Verse 23. 23வது வசனம். It says, woe to you, scribes and Pharisees and hypocrites! You pay the tithe of mint and anise and cumin, and have neglected the weightier matters of the law, like justice, mercy, and faith. That you ought to have done without leaving others undone. Blind guides, you strain out a gnat and swallow a camel. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. 23வது வசனம். நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. குருடரான வழிகாட்டிகளே. Okay, so that is another good work they do. இவர்கள் செய்யக்கூடிய மற்ற நற்கிரியைகள் இவைகள்தான். But God did not accept it. ஆனால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. That is அவர்கள் தசமபாகம் என்று அழைக்கிறார்கள். They gave tithes, money, அவர்கள் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றிலும், தங்களிடத்திலே இருந்த சீரகம் போன்ற காரியத்திலும் அவர்களுடைய பணத்திலும் தசமபாகம் செலுத்தினார்கள். But they ignored justice, mercy and faith. ஆனால் நீதி, விசுவாசத்தையும் விசுவாசத்தையும் That good works. நன்மைகள் செய்கிறதிலே அடுத்த பிரச்சனை இதுதான். Remember the good Samaritan story? பாருங்கள், அந்த நல்ல சமாரியன் கதையிலே A Levite is going for ஆனால் செய்யவில்லை. They excuse, I am a Jew. காரணம் அவர்களுக்கு ஒரு சமாரியன், நாங்களோ யூதன். They are imagining that he was a Samaritan also. Even if he is not,
verse 25. 25வது வசனம். Another good work which people liked but God did not like. அங்கே மற்ற இந்த நற்கிரியையை ஜனங்கள் விரும்பினார்கள், ஆனால் தேவனோ விரும்பவில்லை. He says, you clean the outside of the cup, but inside they are full of self-indulgence. போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. For them, external dressing, external eating, external driving, traveling, it's all important, but character, they will not pay attention. அவர்களை பொறுத்தவரையில் வெளிப்புறமான அந்த பிரயாணமும் அவருடைய உடையும் அலங்காரமும் மிக முக்கியமாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய அந்த குணாதிசயத்திலோ அவர்களுக்கு முக்கியத்துவம் காணப்படவில்லை. For example, they will say on Sunday morning you should wear ironed shirt. ஒரு உதாரணத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நல்ல அயன் பண்ணி உங்களுடைய சட்டையை அணிய வேண்டும். You should go to church as though you go to office. நீங்கள் அலுவலகத்திற்கு செல்கிறதை போல நீங்கள் சபைக்கு செல்ல வேண்டும். Good thing. நல்ல விஷயம்தான். But if your inside is, if your heart is not right with God, ஆனால் உங்களுடைய உள்ளான இருதயம் தேவனிடத்திலே சரியாக இல்லாமல், then there is a problem. அப்படி இருந்தால் அதிலே பிரச்சனை இருக்கிறது. It is like you put a good shirt but the banian has holes. அதாவது நல்ல சட்டையெல்லாம் போட்டுக்கொண்டு உள்ளே பனியன்லே ஓட்டையாக இருக்கிறதை போல. It is like that. So externally many times we focus only on the external. அதாவது வெளிப்புறமான காரியத்திலே தான் அநேக கவனத்தை நாம் செலுத்துகிறோம். But if good works is not focusing on the internal inside, then God will not like it. ஆனால் நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்போது உங்களுடைய உள்ளான குணாதிசயத்தில் கவனம் செலுத்தாவிட்டால் தேவனுக்கு அதில் விருப்பம் இருக்காது. Verse 27 says, you are like whitewashed tombs. 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். What that means is outside you look very nice. அதனுடைய அர்த்தம் நீங்கள் புறம்பாக நீங்கள் மிக அருமையாக இருக்கிறீர்கள். You are praying, you are reading the Bible, you are preaching, you are sharing the gospel, but inside there is no humility and it is full of selfishness. ஆனால் நீங்கள் வெளிப்புறமாக ஜெபிக்கிறீர்கள், வேதத்தை நீங்கள் போதிக்கிறீர்கள், சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறீர்கள், ஆனால் உள்ளே உள்ள குணாதிசயத்திலோ நீங்கள் கரைபடிந்தவர்களாக இருக்கிறீர்கள். When your heart becomes like that, உங்களுடைய இருதயம் அப்படிப்பட்டவைகளாக மாறும்போது, then you will do good works to show people. நீங்கள் நற்கிரியைகளை மற்றவர்களுக்கு காட்டுகிறதற்கென்றே நீங்கள் செய்வீர்கள். So that people will praise you. ஜனங்கள் உங்களை புகழ்வதற்காக and God. தேவனையும் சேர்த்து. That is the problem. அதுதான் பிரச்சனை. We want praises, we want others to praise us and God. நாம் மற்றவர்கள் நம்மையும் தேவனையும் அவர்கள் புகழும்படி நாம் செய்கிறோம். That is a problem with good works if you are not careful. நீங்கள் கவனமாக நற்கிரியைகளை செய்யாவிட்டால் நற்கிரியைகளில் இப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்படும். And Jesus tells finally the last good work which God hates. இங்கே கடைசியாக தேவன் வெறுக்கக்கூடிய இன்னொரு நற்கிரியை பற்றி இயேசு சொல்கிறார். Verse 29 and 30. 29, 30 ஆகிய வசனங்களில், மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். Oh, that is a strange good work. இது ஒரு வினோதமான நற்கிரியாக இருக்கிறது. So in those days they had this cemetery where famous prophets were buried. அந்த நாட்களிலே அவர்களுக்கு கல்லறைகள் இருந்தன. அவைகளிலே மிகவும் பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார்கள். And they keep the tombs very clean. அவர்கள் அந்த கல்லறைகளை எல்லாம் மிக சுத்தமாக வைத்திருப்பார்கள். So they will go to Isaiah's tomb and say, அவர்கள் போய் ஏசாயாவினுடைய அந்த கல்லறையிலே போய் நின்று சொல்வார்கள், if I was living in Isaiah's time, நான் ஏசாயாவின் நாட்களிலே நான் வாழ்ந்திருந்தேனானால் I wouldn't have killed him. நான் அவரை நான் கொலை செய்திருக்க மாட்டேன். That's a good, so he's boasting. அப்படியாக பெருமையாக பேசுவார்கள். If I was in Chennai Egmore station, I would have shared the gospel like this. நான் சென்னை எக்மோர் ஸ்டேஷன்ல நான் இருந்திருந்தால் நான் இப்படி நான் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டிருந்திருப்பேன். When I was your age, I used to get first for Bible quiz. நான் உங்களுடைய வயதில் இருந்தபோது நான் வேதாகம குவிஸ் போட்டிகளிலே நான் முதலாவது வருவேன். Mostly these things are said by people who are old.
இவைகள் எல்லாம் மிக வயதானவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். It is also a very carefully said words. மிகவும் கவனமாக சொல்லப்படுகிற வார்த்தைகளாக இருக்கும். Such words are useful if you say it properly. அப்படிப்பட்ட வார்த்தைகள் மிக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கவனமாக சொல்லும்போது. We can say these words to encourage other people. மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதற்காக நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசலாம். We can say, when I was in Egmore station, this is how I shared the gospel. Now you are sharing the gospel. You do like this, it will help you. அங்கே நான் விதமாக சென்னை எக்மோர் ஸ்டேஷன்ல இருந்தபோது இவ்விதமாக நான் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் சற்று மாற்றி செய்தால் இன்னும் மேன்மையாக இருக்கும் என்று நாம் சொல்லலாம். You can encourage like that if you have humility. உங்களிடத்திலே தாழ்மை இருக்குமானால் நீங்கள் அப்படி சொல்லி உற்சாகப்படுத்த முடியும். But if you want other people's attention, ஆனால் மற்றவருடைய கவனத்தை நாம் விரும்பி செய்வோமானால், then you will speak words which God will not accept. ஆனால் தேவன் அங்கீகரிக்காத அநேக வார்த்தைகளை நாம் பேசி விடுவோம். So we saw a lot of examples of good works which God did not like. தேவன் விரும்பாத அநேக நற்கிரியைகளை இப்பொழுது நாம் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். God, is prayer good? Yes. ஜெபம் நல்லதா? ஆம். Is it a good work? ஆனா நற்கிரியையாது? Yes, it is a very good work. ஆம், அது நிச்சயமாகவே நல்ல ஒரு செயல்தான். But when Pharisees prayed, God did not like. ஆனால் பரிசேயர்கள் ஜெபித்த போதோ ஆண்டவருக்கு அதில் பிரியமா இல்லை. Is traveling long distance to share about God a good work? தேவனை பற்றி நாம் பகிர்ந்து கொள்வதற்கு மிக நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி செல்வது நற்கிரியையா? Good work, but நற்கிரியை தான். ஆனால் but if it doesn't come from humility, if it comes from selfishness, then God will judge that good work. ஆனால் அது தாழ்மையினால் வரவில்லை என்றால், அது சுயநலத்தோட வறுமை என்றால் அது நற்கிரியை அல்ல, தேவன் அதை நியாயம் தீர்ப்பார். Is it good to give tithe? நாம் தசமபாகம் செலுத்துவது நல்லதா? Good. நல்லது. Is it a good work? அது நற்கிரியையா? It is a very good work. அது மிகவும் நல்ல ஒரு செயல். But if you ignore mercy and truth and justice, ஆனால் நீங்கள் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டால், then it is wrong. அது அப்பொழுது தவறாக மாறிவிடும். Are good works useful? நம்முடைய நற்கிரியைகள் பயனுள்ளதா? Yes. ஆம். But if your inside is not humble, if it is full of selfishness and sin, then God will judge your good works. ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே தாழ்மை இல்லாதபடிக்கு சுயநலத்தோடும் பாவத்தோடும் நாம் செய்வோமானால் தேவன் அந்த செயல்களை நியாயம் தீர்ப்பார், அது நற்செயல்கள் அல்ல என்று. In the Old Testament, God tells prophet, please go and shut the door of the temple. I don't want to listen to their prayer. பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களிலே தேவன் தீர்க்கதரிசிகளை பார்த்து இப்படி சொன்னார், நீங்கள் போய் தயவு செய்து தேவாலயத்தின் கதவை மூடி விடுங்கள், அப்படி அங்கே இருந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார். They are praying correctly, அவர்கள் சரியாகத்தான் ஜெபித்தார்கள், but they are harming their fellow people. ஆனால் அவர்கள் தங்களுடைய சொந்த ஜனங்களுக்கு அவர்கள் துன்பம் விளைவித்துக் கொண்டிருந்தார்கள். That is the problem. அதுதான் பிரச்சனை. So today our focus is to give one idea. ஆகவே இன்றைக்கு நம்முடைய கவனம் ஒரு யோசனையை சொல்லி நாம் அந்த கவனத்தை செலுத்தலாம். You are the salt of the earth. நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், light of the world. உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். God wants others to see your good works and praise the Lord. உங்களுடைய நற்கிரியைகளை மற்றவர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். God wants others to see your good character. உங்களுடைய நற்குணாதிசயங்களை மற்றவர்கள் காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Not just useful actions. ஒரு நல்ல பயனுள்ள செயல்களை மாத்திரம் அல்ல. Because such good works are important for your faith. காரணம் அப்படிப்பட்ட நற்கிரியைகள் உங்களுடைய விசுவாசத்திற்கு அது தேவையானது. But there is a temptation. ஆனாலும் கூட நமக்கு ஒரு சோதனை உண்டு. We want others to see our good works so that they will praise God and us. மற்றவர்கள் நம்முடைய நற்கிரியைகளை காணவும் அவர்கள் நம்மை புகழவும் வேண்டும் என்று நாம் விரும்பி செய்து விடுகிறோம். It is a sign of pride. அது ஒரு பெருமையின் அடையாளமாக இருக்கிறது. We call it hypocrisy. இதை நாம் மாய்மாலம் என்று அழைக்கிறோம். Be careful when you pray publicly. நீங்கள் வெளியரங்கமாக ஜெபிக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். Be careful when you send a selfie in WhatsApp. நீங்கள் வாட்ஸ்அப்ல ஒரு செல்ஃபி அனுப்பும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். Be careful when you update in Facebook about your Christian ministry. உங்களுடைய கிறிஸ்தவ ஊழியங்களை குறித்த காரியங்களை நீங்கள் Facebookல போடும்போது கவனமாக இருக்க வேண்டும். If all what you want is others to notify and take note of it and praise you,
நீங்கள் போடுவதற்கெல்லாம் காரணம் மற்றவர்கள் அதை பார்த்து உங்களை புகழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செய்தால், then God will judge good works. அப்படி செய்தால் தேவன் உங்களுடைய நற்கிரியைகளை நியாயம் தீர்ப்பார். If we do bad works, God will punish us. தேவன் நாம் தீய செயல்களை செய்தால் தேவன் நிச்சயம் தண்டிப்பார். Correct. சரிதான். Why should you suffer punishment for doing what is good? நீங்கள் நற்கிரியைகளை செய்வதற்கு ஏன் நீங்கள் செய்தும் பாடுபட வேண்டும்? Please think through it, இதை நீங்கள் தயவு செய்து யோசியுங்கள். so that your people will see the original good works and praise the Lord. உங்களுடைய உண்மையான நற்கிரியைகளை ஜனங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு செய்யுங்கள். Shall we look to the Lord in prayer? நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? Father in heaven, we thank you for this morning. பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். Dear Lord, we like to obey you. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறோம். But many times, Lord, we struggle. We want others to see. ஆனால் அநேக நேரத்திலே எங்களுக்கு இதிலே தடுமாற்றம் இருக்கிறது. மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் செய்கிறோம். We pray that, Lord, you would show mercy on our lives. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இரக்கம் காண்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Please forgive us. தயவு செய்து எங்களை மன்னியும். Help us to live publicly the way you like. நீர் விரும்புகிற வண்ணமாக வெளியரங்கமான வாழ்க்கை நாங்கள் வாழ உதவி செய்தருளும். Trusting in God's grace. தேவனுடைய கிருபையில் சார்ந்திருக்கிறோம். In Jesus Christ's precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.